ஒரு 4.5 ஆண்டு ஆட்சியை வந்து பூர்த்தி பண்ணியிருக்கீங்க. 6 மாதத்துக்கு எலெக்ஷன் போகிறோம். நாங்கள் இந்த 4.5 வருஷத்தில் பண்ணது இதெல்லாம். அங்கே வந்து நின்றுக்கிட்டு சாம்பார் என்னமோ தமிழ்நாட்டிலேயே சத்துணவு தான் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி சாம்பாருக்கு ஒரு ப்ரொமோ பண்ணிகிட்டு இருந்தீங்க. சரி, அறிவு திருவிழையாவது ஏதாவது அறிவுக்கு ஒத்து போகிற மாதிரி முற்போக்கா பகுத்தறிவாக எதாவது கொண்டு வருவீங்க. வேலைவாய்ப்பு இப்படி இருக்க போகுது, தமிழகம் வந்து இந்தந்த தொழிலில் இப்படி போக போகுது, அறிவியல் சார்ந்து இருக்க போகிறோன்னு ஏதாவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்து அங்கே வந்து நின்று நீங்கள் அரசியல் மேடையாகவே கட்சிகளை விமர்சிக்கிறதுக்கு ஒரு கேவலமான கிரிஞ்சு ட்ராமா ஒன்று போட்டு கொண்டாடிக்கிறீங்க. இதையே அங்கே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என் கேள்வி என்னென்னா, 4 வருஷம் ஆண்டிருக்கீங்க, 75 ஆண்டு கால கட்சி சொல்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் அதுதானேங்க கரெக்டாக இருக்கும். பொதுக்குழு கூட்டம்னா நியாயப்படி நான் நிறையா பொதுக்குழு கூட்டங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு அமைப்பாக செயல்படுத்தி பூத் கமிட்டி வரைக்கும் எல்லாம் A to Z லிஸ்ட்டு போகிறது தான் பொதுக்குழு கூட்டம். அண்ணா என்ன பண்ணார், விஜய் அண்ணா? அழகு. இது பொதுக்குழு இல்லை, சிறப்பு பொதுக்குழு. எல்லாம் மற்ற கட்சிக்காரங்க மாதிரி வாய் புளித்ததும் மாங்காய் புளித்ததும் தன்னுடைய பர்சனல் கோவங்களையும் வன்மங்களையும் அங்கே திணிக்கல. சுப்ரீம் கோர்ட் என்ன வெர்டிக்ட் கொடுத்தாங்க, அந்த வெர்டிக்டில் இருக்கிறத லைன் பை லைனாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுவே இப்படி பச்சை மிளகா வச்ச மாதிரி எரியுது. அவர் பர்சனலாக எதுவுமே சொல்லலை. இப்போ பர்சனலாக சொன்னால் எப்படி இருக்கும்? 2 பேருக்கு தான் போட்டி. உங்களுக்கு போட்டி வைக்கவே கூடாது. எனக்கு புரியவே இல்லை. போட்டியே இல்ல, தமிழகத்துல கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியே இல்ல சொல்றது ஜனநாயகம். மொத்தம் தாவேகா எது பேசினாலும் அனந்தஜித் அவர் நான் நியாயமா பதில் சொல்றேன். டிபேட் பண்ண முடியாது. இல்ல, பிரச்சனை என்னன்னா எங்க பதில் எங்க நியாயத்தை கேட்கறதுக்கு வர ரெக்ஸ் பிரதருக்கு மனசே இல்ல. இன்ஜினியரிங் படிச்சவன்லாம் ஒன்று மீடியாவில் உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கான், இல்லாட்டி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிட்டு இருக்கான். அதுக்கும் வண்டி பிடிங்க வைக்கிறாங்க. நடக்குதா இல்லை நம்ம நாட்டில்? படிக்கிற குழந்தைங்களுக்கு நாளைக்கு என்ன பாலிசி வச்சிருக்கீங்க, படிச்சுட்டு வந்திருக்க பிள்ளைங்களுக்கு நாளைக்கு என்ன வேலை வாய்ப்பு வச்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்டால் இந்த கேள்வி அறிவுபூர்வமான கேள்வியா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இந்த கேள்வியை பற்றியே பேசாமல் அரசியல் எலெக்ஷன் ஓட்டு தற்கூரி இப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்களே, இதுதான் ஒரு 75 ஆண்டு கால கட்சியோட தார்மீகமானதான் என்னோட வருத்தம். நீங்கள் விஜய் அவர்கள் விட்ட அறிக்கையிலே ஒரு சில லைனை வந்து மென்ஷன் பண்ணி ரொம்ப ட்ரோல் ஆகிட்டு இருந்துச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரோல் ஆகலை, அதை வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓடி விளையாடு பாப்பா, இதை கூட திருட்டு வந்து போடுவா அப்படின்ற மாதிரி பண்ணேன். பாரதியார் பாட்டில் இன்னொன்று இருக்கு, எனக்கு பிடிச்ச பாட்டு. ஒளி படைத்த கண்ணி நாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சி நாய் வா வா வான்னு இருக்கும். அதை எடுக்கல அட்லீஸ்ட்டு பாப்பா பாட்டோடு முடிச்சுக்கிட்டார்ல. அதனால் என்னதான் உங்களுக்கு அந்த கட்சி மேலே ஊழல் குடும்ப அரசியல் இவ்வளோ குற்றச்சாட்டு இருந்தாலும் ஒரு பகுத்தறிவு கட்சின்றதை காலிஞ்சு நான் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னமும் நீங்களே அதை கை விட்டுட்டு போனால் அப்போ இது பகுத்தறிவு கட்சியா அப்படின்ற கேள்வி வரும். தாவேகாவின் ஆதரவாளர், தொடர்ந்து தாவேகா தரக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே தொடர்ந்து பின்னாடி இன்னும் முன்னாடி இன்னும் அதை வந்து ஸ்ட்ராங்காக புல் பண்ணி பேசக்கூடிய ஒரு நபர் நீங்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அறிவு திருவிழாவை விஜய் அவர்கள் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. திமுக நடத்தின 75 அறிவு திருவிழாவை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அறிவு திருவிழாவா இல்லை அவதூறு திருவிழாவா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. எங்களை மட்டுமே திட்டுறதுக்கு நடத்தின திருவிழா மாதிரி இருக்குது அப்படின்னு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, அப்படி தானே இருக்குது. நானே வந்து அறிவு திருவிழான்னும் போது ரொம்ப பகுத்தறிவு சம்பந்தமாக எதாவது பேசுவீங்க, இல்லாட்டி வந்து மக்களோட இல்லைனா அடுத்த தலைமுறை படிக்கக்கூடிய குழந்தைங்களோ இளைஞர்களோ அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஏதோ ஒன்று இருக்கும். தவிர வந்து ஒரு 4.5 ஆண்டு ஆட்சியை வந்து பூர்த்தி பண்ணியிருக்கீங்க. 6 மாதத்துக்கு எலெக்ஷன் போகிறோம். நாங்கள் இந்த 4.5 வருஷத்தில் பண்ணது இதெல்லாம். ஏன்னா நான் வந்து இதே தான் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுக்கு எதிர்பார்த்தேன். அங்கே வந்து நின்றுக்கிட்டு சாம்பார் என்னமோ தமிழ்நாட்டிலேயே சத்துணவு தான் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி சாம்பாருக்கு ஒரு ப்ரொமோ பண்ணிகிட்டு இருந்தீங்க. அங்கே இருக்கிற பிள்ளைங்களை நீங்கள் எப்படி நடத்துனீங்க, யாரை கூப்பிட்டு வந்து சீஃப் கெஸ்ட்டாக போட்டிங்கன்னு பார்த்தோம். ஸோ அப்போவே அங்கே இடம் டவுன். சரி, அறிவு திருவிழையாவது ஏதாவது அறிவுக்கு ஒத்து போகிற மாதிரி முற்போக்கா பகுத்தறிவாக எதாவது கொண்டு வருவீங்க. இல்லைனா வந்து ஒரு பாலிசி தமிழகத்தோட இப்படி தாங்க இருக்கும், இதுக்கப்புறம் நாங்கள் வந்து கல்வி இப்படி கொண்டு போகிறோம், வேலைவாய்ப்பு இப்படி இருக்க போகுது, தமிழகம் வந்து இந்தந்த தொழிலில் இப்படி போக போகுது, அறிவியல் சார்ந்து இருக்க போகிறோன்னு ஏதாவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்து அங்கே வந்து நின்று நீங்கள் அரசியல் மேடையாகவே அது ஒரு கட்சிகளை விமர்சிக்கிறதுக்கு ஒரு கேவலமான கிரிஞ்சு ட்ராமா ஒன்று போட்டு கொண்டாடிக்கிறீங்க. இதையே அங்கே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என் கேள்வி என்னென்னா, 4 வருஷம் ஆண்டிருக்கீங்க, 75 ஆண்டு கால கட்சி சொல்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் அதுதானேங்க கரெக்டாக இருக்கும். ஒரு கண்டென்ட்டை எப்படியும் எதிர்கட்சிக்காரங்க வந்து அதை கேள்வி கேட்க போகிறாங்க. அது ஒரு அறிவுபூர்வமாக இருக்கும்போது அவங்க பிராண்டுப்பா, ஒரு பகுத்தறிவுலேருந்து வந்த கட்சி, அவங்க பேசுகிறதுல இருக்க முன்பின் நம்ம வந்து முரண் கருத்தில் சொல்லலாம். முரண் கருத்தையே சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு அரசியல் மேடையாக மட்டுமே பயன்படுத்துறது எந்த வகையில்? நான் வந்து திமுகவுக்கு எதிரி கிடையாது. எனக்கு திமுக மேலே இது ஒரு தார்மீகமான கேள்வி இருக்குது. நீங்கள் என்ன கேட்கணும்? நமக்கு எவ்வளோ இங்கே அறிவியல் பூர்வமாக பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எப்போ பேசுவோம்?
இதை திமுகவே பேசலைன்னா மற்றவங்களை தற்கொலைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீகம் இருக்குன்னு கேட்குறேன். நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, என் ஆதங்கத்தை கேட்குறேன். இப்போது நீங்கள் ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சியை தற்கொலைன்னு சொல்கிறீங்க, இல்லாட்டி வந்து அறிவியலுக்கு எதிராக பேசக்கூடியவங்க, அது வந்து ஒரு ஐஐடி டைரக்டராக இருந்தாலும் எவ்வளோ வன்மையாக கண்டிக்குது திமுக திக. இல்லைனா வந்து வேற ஒரு கட்சிக்காரராக இருந்தால் கூட படிப்பு முக்கியம் இல்லை, மண்பானை செய்கிறது முக்கியம், மாடு மேய்க்கிறது முக்கியம், எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கிறோம்ல. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒன்று அறிவுபூர்வமாக பண்ணோம்ல, அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. என்னதான் உங்களுக்கு அந்த கட்சி மேலே ஊழல், குடும்ப அரசியல் இவ்வளோ குற்றச்சாட்டு இருந்தாலும் ஒரு பகுத்தறிவு கட்சின்றதை காலிஞ்சு நான் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னமும் நீங்களே அதை கை விட்டுட்டு போனால் அப்போ இது பகுத்தறிவு கட்சியா அப்படின்ற கேள்வி வருது. நேற்றைய பகுத்தறிவும் காணும், நாளைய வரப்போகிற அறிவுக்கும் வழியும் காணும். அப்போ இதுதானே அடிப்படையில் மிஸ் ஆகுது. அப்போ இது அண்ணா எந்த எண்ணத்தில் திமுகவை தோற்றுவித்தாரோ அந்த திமுகவே இது இல்லை அப்படின்றதுக்கு இது இன்னொரு பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு அரசியல் மீடியாவே மாற்றிட்டீங்க, அவ்வளோதான். அண்ணா இங்கிட்டு இந்த பக்கம் விஜய் அண்ணா வருவோம். விஜய் அண்ணா பொதுக்குழு கூட்டம் போட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அதே தானே பண்ணார். இல்லை, நீங்கள் பொதுக்குழு கூட்டத்தில் அது வந்து அந்த 30 நாள் வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்களே என்ன அமைதி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, எப்போ விஜய் சார் பதில் சொல்லுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு பொதுக்குழு கூட்டம் தான் தீர்மானம். எங்கே பதில் சொல்லலாம் அதை நீங்கள் சொல்லுங்கள். அண்ணா வழக்கம் போல ஒரு வீடியோ போடுவார், அது மாதிரி போட வேண்டியதானே? இல்லை, உங்களுக்கு நிறைய பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் எனக்கு இங்கே என்ன தெரியுமா உங்களுக்கு கேள்வி, பொதுக்குழு கூட்டம்னா நியாயப்படி நான் நிறையா பொதுக்குழு கூட்டங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். கட்சியோட எப்படி இருக்குது, கட்சியோட கட்டமைப்பு எப்படி இருக்குது, மாவட்ட செயலர் யார் யார், மாவட்ட செயலர், நிர்வாக செயலாளர்கள், துணை செயலாளர், இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பாக செயல்படுத்தி பூத் கமிட்டி வரைக்கும் எல்லாம் A to Z லிஸ்ட்டு போடுறது தான் பொதுக்குழு கூட்டம். அண்ணா என்ன பண்ணார் விஜய் அண்ணா? அழகு, இது பொதுக்குழு இல்லை, சிறப்பு பொதுக்குழு. சிறப்பு பொதுக்குழு, அதை இப்படி ஒரு சிறப்புன்ற ஒரு வார்த்தையை முன்னாடி போட்டு அதை நான் சொல்றேன். பொதுக்குழு ஜெனரல் பாடி மீட்டிங்ன்றது நீங்க சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா நடத்துறது. சிறப்பு பொதுக்குழுல என்ன பண்ணுவாங்க? 3 வருஷத்துக்கு ஒருக்கா நடத்துவாங்க சில கட்சிகள்ல. இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கேடர் பேஸ்டா இந்த இவங்கள மாதிரி போஸ்டிங் போடுறது, ரெசல்யூஷன் போடுறதுன்னு இருக்கும். சிறப்பு பொதுக்குழுன்றது இந்த பொதுக்குழுக்கு இருக்கக்கூடிய அனைவரையும் உள்ள கொண்டு வந்து ஒரு பிரச்சனைக்கு, இப்போ வந்து ஒரு பொதுக்குழு நடக்கும், ஜென்ரலாக கவர்மெண்ட்டில் கூட கூட்டத்தோடு நடக்கும். எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஒன்று வருது, ஒரு வார் இல்லை ஒரு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னா ஒரு கூட்டம் போடுவாங்க. அந்த கூட்டத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணலையேன்னு கேட்குற மாதிரி இருக்குது. இது சிறப்பு குழு. சிறப்பு பொதுக்குள்ள என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். இது சிறப்பு பொதுக்குழு. இப்போ புரிஞ்சு வச்சுட்டா ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த சிறப்பு பொதுக்குழு கரூர் துயரத்தை தொடர்ந்து தாவேக்காவின் செயல்பாடு அந்த ஒரு மாதத்தில் என்னென்னு கேள்வி கேட்டீங்க இல்லையா, அதை வந்து ஊடகங்களில் என்ன போன்ற ஆதரவாளர்கள் பேசுகிறோம். அதை தொடர்ந்து கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களோ அந்த கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர்களோ பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு, அவரோட தொண்டர்களுக்கு இதை அட்ரஸ் பண்ண வேண்டியது தன்னுடைய தார்மீக கடமையாக எடுத்து அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறாரு. அதுவும் எல்லாம் மற்ற கட்சிக்காரங்க மாதிரி வாய் புளித்ததும் மாங்காய் புளித்ததும் தன்னுடைய பர்சனல் கோவங்களையும் வன்மங்களையும் அங்கே திணிக்கலை. சுப்ரீம் கோர்ட் என்ன வெர்டிக்ட் கொடுத்தாங்க, அந்த வெர்டிக்டில் இருக்கிறத லைன் பை லைனாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுவே இப்படி பச்சை மிளகா வச்ச மாதிரி எரியுது. அவர் பர்சனலாக எதுவுமே சொல்லலை. பர்சனலாக சொன்னா எப்படி இருக்கும்? பர்சனல் சொல்ல திமுக திட்டினாரு. என்னங்க நீங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னதை சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்ல நீங்க வந்து எதுக்கு வந்து இங்க எஸ்ஐடி போட்டுட்டு 2 பேருக்கு தான் போட்டி. சுப்ரீம் கோர்ட் போட்டி வைக்கவே கூடாது. எனக்கு புரியவே இல்லை. போட்டியே இல்ல தமிழகத்துல கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியே சொல்றது ஜனநாயகம். மொத்தம் தாவேகா எது பேசினாலும் அனந்தஜித் அவர் நான் நியாயமா பதில் சொல்றேன். டிபேட் பண்ண முடியாது. இல்ல பிரச்சனை என்னன்னா எங்க பதில் எங்க நியாயத்தை கேட்கறதுக்கு வர எக்ஸ் பிரதருக்கு மனசே இல்ல. பதில் சொல்லிடுறீங்களே ஆதங்கத்தில் கேட்குறீங்க. நான் ரொம்ப அடிப்படையில் சொல்கிறேன், நீங்கள் கூப்பிட்றதுக்கு நான் பதில் சொல்கிறது கடமையோடு தான் வர்றேன். என் பதில் உங்களை காயப்படுத்துச்சுன்னா நான் எவ்வளோ மென்மையாக தன்மையாக பேசுகிறேன். நான் உங்களை என்னைக்காவது வன்மையாக கண்டிக்கிறேன்னா அதை மென்மையாக கேட்குறேன். அதுக்கு அது வந்து நான் தமிழ் ஸ்டைல், நான் மென்மையாக கண்டிக்கிறேன். ஸோ எனக்கு நான் தெளிவாக சொல்கிறேங்க, அந்த இடத்துல நீங்கள் பேசுனீங்க, எவ்வளோ பேசுனாங்க அந்த 16 நாள். இவங்க அதுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொன்னதை பதில் சொன்னால் இப்படி கோவப்படுறீங்க. நான் இப்போவும் திமுகவை நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் தான் தாவேக்காயன் திமுக திட்டினீங்கன்னு கோச்சிக்கிட்டீங்க. திமுக தாவேக்கா திட்டினாங்க, நான் கோச்சிக்கிட்டேன் இல்ல. முதல்ல அதுதான் நான் அரசியலை பண்றேன். முதல்ல அதுதான் நான் கேள்வியா வச்சேன். எனக்கு வருத்தம் என்னன்னா அறிவுபூர்வமா ஏதாவது பேசுங்களேன். இன்னொரு விஷயம், திருவிழா தானே. இப்போ பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழுல வந்து நீங்க என்னென்ன இருக்குன்னு கேட்கற உரிமை இருக்குன்னா, அறிவு திருவிழாக்கு அறிவு இருக்கா, சாரி அறிவுபூர்வமா ஏதாவது இருக்கான்ற கேட்கற எனக்கு இருக்குல்ல. அறிவு திருவிழால இன்னொரு விஷயம் குறிப்பிட்டாங்க, அதை பத்தி நான் இப்ப அடுத்து கேட்க வந்தேன். என்ன அப்படின்னா, பாவம் அவங்கள தற்குறிகள் கூப்பிடாதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களாம் யார், நம்ம பசங்க தானே. அவங்களுக்கு மேபி அரசியல் மயப்படுத்தப்படாமல் இருக்கலாம், நம்ம மேலே சில மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம், அந்த பசங்களை நம்ம சரியாக கவனிக்காம விட்டுருக்கலாம். அதை ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒருத்தவங்க மேலே ஈர்ப்பு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பாக இருக்கலாம். அந்த பசங்களை தற்குறிங்கள்னு கூப்பிட்டு கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு. ஸோ தாவேக்காவை தான் எனக்கு தெரிஞ்சு தற்குறிங்கள்னு கூப்பிட்டு கஷ்டப்படுத்தாதீங்கன்றதை இன்டைரக்டாக எழிலன் அவர்கள் குறிப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டேரக்ட் நான் அதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லுவேன், கட் பண்ணால் போடுவீங்களா? முதல் விஷயம் வந்து முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தியுடன் வள்ளுவர் சொன்னார். இளமை புகுத்தியுடன் ஒருத்தர் சொன்னார் ஸ்டேஜில்,
அவர் யாருன்னு நீங்கள் தேடிக்கங்க. ரெண்டாவது, கேடில் வீழ்ச்சலும் கல்லியூரனுக்கு மாடல்ல மற்றையவைன்னு வள்ளுவர் சொன்னார். மாடை வந்து ஒரு செல்வம்னு சொல்கிறாரு வள்ளுவர்னு இன்னொருத்தர் சொன்னார் ஒரு வீடியோவில். இந்த 2 பேரை தான் அடிப்படையில் நம்மளுடைய தமிழ் வேதம்னு சொல்லப்படக்கூடிய திருக்குறளையே தப்பாக சொன்னவங்களை தான் தற்கூரின்னு பொதுவாக 3ஆம் கிளாஸ் குழந்தைங்க சொல்லுவாங்க. ஏன்னா 3ஆம் கிளாஸ்லேயே இந்த திருக்குறளை சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த திருக்குறளை கூட தப்பாக சொல்கிறவங்கள நீங்கள் சொல்லலாம். அது தாவேக்காவா எந்த கட்சின்னு நீங்கள் பார்த்துங்க. திருக்குறளை தப்பாக சொல்கிறவங்களுக்கு பேர் தற்கூரி. தாவேக்கால யாரை அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் வந்து யாரை சொன்னாலும் நீங்கள் அது உங்களுடைய மனசாட்சிக்கும் அறிவு கூர்மைக்கும் நான் விட்டுறேன், நீங்கள் தேடி பார்த்துக்கங்க நான் சொல்கிறேன். இப்போ தற்கூரிகள் தாவேக்காவை சொல்லல. திருக்குறளை யார் தப்பாக சொன்னாலும் அவங்க தான் தற்கூரி. நான் கேட்குறேனே, நீங்கள் நாளைக்கு நான் திரும்ப இது பேச வேணான்னு பார்க்குறேன். தமிழகத்திற்கு ஒரு ஃபியூச்சர் பாலிசி ஒன்று சொல்லுங்கள். நானும் ஒரு மாதமாக கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு 15 பில்லியன் டாலர் ஆந்திராவுக்கு போயிடுச்சு கூகுளோடைய டேட்டா சென்டரு. ஒரு 1.25 லட்சம் கோடி ரூபா மதிப்பது. தமிழகத்தை அவன் கன்சிடர் பண்ணவே இல்லை. உலகத்தில் யூஎஸில் தான் அதிகபட்சமாக இருக்குது இந்த டேட்டா சென்டரு. யூஎஸில் அதிகபட்சமாக 30 கோடி பேர் தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறான். அதுக்கே அவன் 53 கிகாவாட் வந்து டேட்டா சென்டர் வச்சுருக்கான். இன்னும் 130 + 134 136 கிகாவாட் டேட்டா சென்டர் வைக்க போகிறான். 2030 அவன் 200 கிகாவாட் போயிடுவான். தமிழகத்தில் இந்தியாவில் 100 கோடி பேர் டேட்டா யூஸ் பண்ணுறாங்களாம், கிராமப்புறங்கள்லாம் சேர்த்து. எவ்வளோ டேட்டா சென்டர் இருக்கும் சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். இல்லை, அங்கே 54 30 கோடி, இங்கே வந்து 100 கோடி எவ்வளோ இருக்கலாம்? 54 30 கோடி பேருக்கு 54 கிகாவாட்டு, இங்கே 100 கோடி. அப்படின்னா எப்படியும் ஒரு 170 கரெக்டா? 1.4 கிகாவாட் டேட்டா சென்டர் தான் வச்சுருக்கோம். அதுலேயும் 22% தமிழகத்தில் இருக்குது, 45% வந்து மகாராஷ்டிரா இருக்குது, மிச்சதெல்லாம் மற்ற மாநிலங்கள் பிச்சு இருக்குது. இன்றைக்கி இங்கே வந்து 1 கிகாவாட்டுக்கு வந்து முதல் கட்டமாக கொண்டு வராங்க கூகுள். இன்னும் 6 கிகாவாட் டேட்டா சென்டர் கொண்டு வரான். தமிழகத்துக்கு இந்த ப்ரொபோசலில் இடமே இல்லை. ஏன்டா தமிழகத்துக்கு இதை போய் கேட்கல? இத்தனைக்கும் சுந்தர் பிச்சை ஒரு தமிழர் தான் கூகுளுடைய பேரண்ட் கம்பெனியோட சிஇஓ. ஒரு எத்தனை நாட்டுக்கு போயிருக்காரு முதல்வர்? 5 ட்ரிப்பு 7 நாட்டுக்கு போயிருக்காரு. ஒரு தமிழரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும், மாநிலத்துக்கு ஏதாவது பண்ணி கொடுன்னு கேட்கலாம்ல. இதை ஏன் கேட்கலன்னு நான் கேட்டேன். அதுக்கு பதில் எங்கேருந்து வருது தெரியுமா? பெரிய பெரிய சேனலில் பாட்காஸ்ட் போடுறாங்க. இது பண்ணால் வந்து சுற்றுச்சூழல் பாதிக்குமாமே, தண்ணி வேணுமாமே, வேப்பர் சேம்பருக்கு தண்ணி வேணுமா, இவ்வளோ கடல் தண்ணி எடுத்து டீசாலினைஸ் பண்ணி ஒரு வேப்பர் சேம்பர் கொடுக்க முடியல நம்மளை நம்ப சொல்கிறாங்க. பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட்ஸில் பில்டிங் கட்ட பர்மிஷன் கொடுக்குறீங்க, ஹைகோர்ட்டு திட்டி ஸ்டே போடுது. பரந்தூரில் தண்ணி பிடிப்பு ஏரியில் வந்து ஏர்போர்ட்டுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க. திருவாரூரில் வந்து சதுப்பு நில காடுகள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. இதிலெல்லாம் அழியாத சுற்றுச்சூழல் கடல் தண்ணி டீசாலினைஸ் பண்ணி ஒரு டேட்டா சென்டர் வைக்கிறதுல அழிஞ்சிடும்னு சொல்ல நம்ப வைக்கிறீங்க. ஒவ்வொரு நாளைக்கு 49 லட்சம் லிட்டர் சிப்காட் மூலமாக தாமிரபரணிலேருந்து தண்ணி எடுக்கிறோம் தெரியுமா? கூல்ட்ரிங்க் கம்பெனிக்கும் வாட்டர் கம்பெனிக்கும். இதில் வந்து ஒரு 1000 கோடி லிட்டர் ஆயிட போகுதுன்னு ஒரு கதையை சொல்லி இவ்வளோ கடல் தண்ணி வச்சுக்கிட்டு முடியலன்றீங்க. இதனால் நம்ம நாட்டுக்கு நாளைக்கு ஏதாவது வருமானத்துக்கு வழி கெடுவான். நம்ம எவ்வளோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான். இன்ஜினியரிங் படித்தவன்லாம் ஒன்று மீடியாவில் உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான், இல்லாட்டி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிட்டு இருக்கான். அதுக்கும் வண்டி பிடிங்க வைக்கிறாங்க. நடக்குதா இல்லை நம்ம நாட்டில்? படிக்கிற குழந்தைங்களுக்கு நாளைக்கு என்ன பாலிசி வச்சுருக்கீங்க, படிச்சுட்டு வந்திருக்க பிள்ளைங்களுக்கு நாளைக்கு என்ன வேலை வாய்ப்பு வச்சுருக்கீங்கன்னு கேள்வி கேட்டால் இந்த கேள்வி அறிவுபூர்வமான கேள்வியா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இந்த கேள்வியை பற்றியே பேசாமல் அரசியல் 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 எலெக்ஷன் ஓட்டு தற்கூரி இப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்களே, இதுதான் ஒரு 75 ஆண்டு கால கட்சியோட தார்மீகமானதான் என்னோட வருத்தம். அப்படி ஒரு ஆகச்சிறந்த ஒரு எக்கானமி பில்ட் ஆனால் அதில் உங்களுக்கு எனக்கு லாபம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தான் லாபம். நான் நம்ம எல்லாருக்கும் தானே கேட்குறேன். என் வீட்டு கேட்குறேன்னா இல்லை தாவேக்கா வீட்டு கேட்குறேன்னா அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? ஏன் இதை வந்து நீங்கள் பர்சனலாக மட்டும் பார்க்குறீங்க? நாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு போன்ற புரிதலே இல்லையே. அன்னைக்கு கலைஞர் கொண்டு வரும்போது ஐடி காரிடர் கொண்டு வந்தார். இன்னும் சில வருஷங்கள் ஐடி இருக்காதுன்றான். அவ்வளோ பெரிய பில்டிங்லாம் என்ன சின்ன பண்ண போகிறோம்? கேள்வி கரெக்டுங்களா? பதில் இல்லை யார்கிட்டையுமே. இந்த பதில் யார் சொல்லணும்? 2035 தமிழகம் இங்கே இருக்கோம், இந்த மாதிரி ஒரு பாலிசி வச்சுருக்கோம். 2045 இங்கே இருக்கோம். பிளான் பண்ணால் தான் அதில் 50% நிறைவேறும்னு சொல்லுவாங்க. பிளான் எல்லாம் எங்கே போகுது நாடு? இதை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். நீங்கள் இதை பற்றி பேசாமல் சுற்றி ஒழிச்சு அரசியலே பேசிட்டு இருக்கீங்களேன்றதான் என்ன மாதிரி ஒருத்தனோட கோபமாக இருக்குன்ற. அறிவுத்திறலால இந்த மாதிரி விஷயங்கள் பேசிடுறாங்க. அறிவு நம்ம அரசியல் பண்ணலாங்க, அதுக்கு மேடை இருக்குது. நீங்கள் ஒன்றும் திமுக பிரச்சாரம் பண்ணாமையோ கிரிட்டிசைஸ் பண்ணாமையோ உங்கள் ஊடகங்களில் பேசாமல் போகிறதில்ல. அறிவுத்திறலால் நான் என்ன எதிர்பார்ப்பேன்? அதுக்கு இதுதான் பதிலா, இதுதான் தீர்வான்னு நான் கேட்குறேன். இத்தனை லட்சம் பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறான். இத்தனை லட்சம் பேர் காலேஜுக்கு வந்து லோன் வாங்கி படிச்சுட்டு லோன் கட்ட துப்பு இல்லாமல் இருக்கான். அந்த லோனெல்லாம் தள்ளுபடி பண்ணுறோம் நம்ம வாக்குறுதி கொடுத்தா அதை பண்ணவே இல்லை. ஆனால் ஒரு 50 பேர் 80 பேர் ஒரு டிஎன்பிசியோ குரூப் ஒன்றே கிளியர் பண்ண வச்சா அவன் படித்து கிளியர் பண்ணுறான். நம்ம ஒன்றும் பண்ணல. அவனுக்கு ஒரு ஹாஸ்டலோ ஃபுட்டோ ஒரு ஸ்டைஃபனோ கொடுத்துட்டு ஆஹா நாங்கள் பாருங்கன்றோம். அப்போ மீதி இருக்கிற 9,99,850 பேருக்கு என்னங்க பதில்? இந்த கேள்வி தானேங்க நம்ம எல்லாரையும் பாதிக்கிற கேள்வி. இதுக்கு பதில் இல்லையேன்னு நான் சொல்கிறேன். இன்னும் 20 வருஷம் கழிச்சும் பதில் இல்லையே. இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தை நாளைக்கு வந்தாலும் அதுக்கும் வேலை இல்லையே. அன்னைக்கு ஸ்விக்கியில் யார் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுன்ற போட்டியில் இவனுக்கு அவனுக்கு வந்துடும் போல இருக்கே. இதுவா வளர்ச்சி, இதுவா அறிவுன்னு நான் கேட்குறேன்.
நீங்கள் விஜய் அவர்கள் விட்ட அறிக்கையிலே ஒரு சில லைனை வந்து மென்ஷன் பண்ணி ரொம்ப ட்ரோல் ஆகிட்டு இருந்துச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரோல்லாம் ஆகலை, அதை வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஓடி விளையாடு பாப்பா இதை கூட திருட்டு வந்து போடுவா அப்படின்ற மாதிரி பண்ணேன். இல்லை ஒன்றும் இல்லை, பாரதியார் பாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. அவர் பாரதியார் பாட்டை எடுத்து கொஞ்சம் மாற்றுறாரு. திருக்குறளே தப்பு தப்பாக பேசுகிறீங்க, பாரதியார் பாட்டை நாங்கள் மாற்றி பாடக்கூடாதா? ஆனால் நீங்கள் அதில் அவரோட தார்மீகத்தை பார்க்கணும். பாரதியார் பாட்டில் இன்னொன்று இருக்குது, எனக்கு பிடிச்ச பாட்டு. ஒளி படைத்த கண்ணி நாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சி நாய் வா வா வான்னு இருக்கும். அதை எடுக்கல அட்லீஸ்ட்டு, பாப்பா பாட்டோடு முடிச்சுக்கிட்டார்ல. அதனால் பாரதியார் மேலே எங்களுக்கு உரிமை இருக்குது, உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க, நாங்கள் பாட்டு பாடுறோம். பாரதியார் அட்லீஸ்ட் இப்படியாவது நினைவுக்கு வருவோம், ட்ரெண்டில் வச்சு பண்ண நான் சொல்கிறேன். இதில் எனக்கு கூட தப்பாக தெரில. அவனே இவனேன்னு பேசுகிறார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இல்லாத கெட்ட வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சு பேசுகிறாரு. இப்போ கெட்ட வார்த்தை இல்லாமல் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அதுக்கு இதெல்லாம் பரவாயில்லைங்க. அரசியலில் ஒரு நாகரிகமான ஒரு விமர்சனம் கிட்டத்தட்ட அப்படி தானே இருந்துச்சு. நான் வந்து இன்னார்னு பேர் சொல்லாமல் ஒரு தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஸ்டேஜ் எப்படிங்க இருந்துச்சு? தம்பி இவர் அதை செஞ்சார், தம்பி 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 தம்பி. என்னங்க இது அநியாயமாக இருக்குது? ஒரு துணை முதல்வரை இடுப்பில் வச்சு சோறு விட்டுற மாதிரி ஏங்க இப்படி கொண்டாடணும்? ஒரு சாதனை பண்ணணுங்க. ஒரு விழா ஏற்பாடு பண்ணது இவ்வளோ பெரிய சாதனை கன்சிடர் பண்ணுறதாங்க ஆச்சரியம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தாவேக்கால வந்து அவங்கள பொதுச் செயலாளர் வந்து 2 மாநாடு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு அவர் இது மாதிரி கொண்டாடி இருந்தால் ட்ரோல் பண்ணியிருப்பீங்களே நீங்கள். அப்போ அதுதானே இதுவும். கையில் அரசாட்சியை வச்சுக்கிட்டு கலைஞர் கட்டின வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது இவ்வளோ பெரிய சாதனையா? இளைஞர்கள்னா ஒரு யூத் மினிஸ்டர்னா எவ்வளோ இளைஞர்களுக்கு பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு போய் கொண்டாடுறீங்களே, அது ட்ரோல் ஆகதானே செய்யும் மக்கள் மனதில். அதை தாவேக்கா எடுத்து சொல்கிறாங்க. ஒரு குழந்தை மாதிரி அவர் பார்க்குறீங்களே, அப்பா பாப்பான்னு சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் தப்புலாம் இல்லைங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் அஃபண்ட் ஆனீங்கன்னா அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் பேச வேணாம்னு சொல்லுங்கள். திமுக அதிமுக எல்லாமே ஒவ்வொரு கட்டமாக அடுத்தடுத்த கட்டமாக பிரச்சாரமாக இருக்கட்டும், இல்லை வந்து அடுத்தடுத்த கட்டம் மீட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா வந்து அந்த சுற்றுப்பயணத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு இதுவுமே சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஒன்று கூட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே வரல. தாவேகாவின் அடுத்தடுத்த தேர்தல் கட்ட பணிகள் என்னவாக இருக்கும்? இல்லை, ஆக்சுவலி உள்ள வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அது பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடாகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த காவல்துறை மட்டும் நம்பினா பாதுகாப்பு இல்லைன்றது நம்ம கரூர்லேருந்து புரிஞ்சு போச்சு. அதனால் வந்து ரிட்டையர்டாக சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு பேனல் அமைச்சு அவங்களுடைய மேற்பார்வை கீழே மகளிர் அணி, மகளிருக்கான பாதுகாப்பு அவங்க என்ஷூர் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி இளைஞர்கள் அணி, தொண்டர் அணி இதை ஃபார்ம் பண்ணி அந்த கேடர்ஸை வந்து மினிமம் ப்ரோட்டோகால் கொடுத்து அங்கே டியூன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கட்சி வரும்போது இதெல்லாம் வந்து அவசியம் தெரிஞ்சுது. பட் எலெக்ஷனுக்கு ரொம்ப கிட்ட வந்திருக்கும். ஸோ எலெக்ஷனை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கட்சி எல்லாம் கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கலான்ற ஒரு யோசனை இருந்தபோது, இல்லை நீங்கள் கட்டமைப்பு பண்ணியானுன்ற ஒரு தேவை. ஸோ ஒரு பக்கம் அந்த வேலை நடக்குது, இன்னொரு பக்கம் பொதுக்கூட்டங்களுக்கு தேவையான வேலைகள் நடக்குது. மூணாவது நீங்கள் மறந்துட்டீங்க, ஹைகோர்ட்டில் எஸ்ஓபி கேட்டு அது இன்னும் கொடுக்கவே இல்லை. ஹைகோர்ட்டை எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டோம், இப்போ தான் வரைவு எஸ்ஓபியை போடுறீங்க. ஸோ எஸ்ஓபி வந்த பிறகு தான் எந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ நீங்கள் மக்களை சந்திக்கோ போக முடியும். ஸோ அது வரும்போது இது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எஸ்ஓபிஸ் வரும்போது அந்த எஸ்ஓபிஸ்க்கு ஒத்து போகிற மாதிரியான ஒரு பிளான் அஜெண்டா கொடுத்து தான் நம்ம கேட்க முடியும். இல்லாட்டி நாளைக்கு இது வந்து அல்ட்ரா வைரஸாக இருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதனால் அதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ அரசாங்கத்துக்கு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த எஸ்ஓபி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுக்க சொல்லலாம். அதுவும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, உங்கள் டேபிளில் தான் இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, இதற்கிடையே வந்துட்டு சின்னம் என்ன சின்னத்தில் நிற்கிறாங்க, என்ன சின்னம் கேட்டிருக்கீங்க அப்படின்ற ஏதாவது விஷயங்கள் வந்திருக்கா வெளியே? இல்லைங்க, அதான் உங்களுக்கே தெரியும். நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆதரவாளர், அதனால் உள்ள எனக்கு தெரியாது. அது ஹைலி கான்ஃபிடென்ஷியல் இஷ்யூ. ஸோ முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், ஒரு 50-60 சின்னங்கள் கொடுத்து அதுலேருந்து ஒரு செட் ஆஃப் சின்னம் நம்ம எழுதி கொடுத்தோம்னா அதில் வந்து யாரும் கிளைம் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்டவர் கேட்கும்போது அது லாட் சிஸ்டமில் கொடுப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் இப்படி தான், இதில் பாகுபாடு இல்லாமல் தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால் சின்னங்கள் சில எழுதி கொடுக்கப்பட்டதாக கேள்விப்பட்டேன். சில ஆட்டோ அண்ணங்கிட்டலாம் பேசும்போது ஆட்டோ எடுக்க சொல்லு அப்படின்னாங்க. பசங்க படிக்கிற பசங்க பேனா சொல்கிறாங்க, பெண்கள் வந்து மோதிரம் சொல்கிறாங்க, குழந்தைங்க விசில் சொல்கிறாங்க. இது எல்லாமே அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறேன். அது என்ன வருமோ அதுதான் முக்கியம். ஆனால் வந்து இன்றைக்கி தேர்தலுக்கு நிலைமைக்கு வந்து சின்னம் அவ்வளோ பெருசு முக்கியம் இல்லை. ஒரு நேரம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப அறியாமல் இருந்துச்சு. சின்னம்ன்றது முக்கியம் இல்லைன்னு சொல்கிறோம். அந்த சின்னத்துக்காக தான் இப்போ வரைக்கும் ஹைகோர்ட்டில் கேஸே அப்படி இல்லை, அது ஒரு நேரம் இருந்துச்சு. நீங்கள் வந்து மக்களை வந்து ரொம்ப பாமரர்களாக பார்த்து அவங்களுக்கு வந்து வேட்பாளர் பேர் கூட படிக்க தெரியாது, கட்சி பேர் கூட படிக்க தெரியாது, வெறும் சின்னத்தை மட்டுமே நம்பி இருப்பாங்கன்ற ஒரு காலம் இருந்தது. அதனால் அந்த சின்னங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வாழ்ந்ததாக இருந்தது. இன்றைக்கி தலைவன் யார், அவனுடைய தொண்டர்கள் யார், கொள்கை என்னன்றதெல்லாம் விசாரிக்கிறாங்க, மக்கள் பேசுகிறாங்க. அப்போ சின்னம் முக்கியம், தேர்தலுக்கு ஒரு சின்னம் முக்கியம். சின்னம் மட்டுமே வெற்றிலாம் சொல்லிட முடியாது. அப்படி அது நீங்கள் பார்ப்பீங்க இந்த தேர்தல். நான் என்ன சொல்கிறேன்றது ஒரு 6 மாதம் கழிச்சு, ஏன்னா காலமும் அப்படி தானே இருந்துச்சுங்க. நான் சொல்கிறேன் மக்கள் இருந்துட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் இருக்காங்கன்ற. அதே ரெட்டையிலே உதயசூரியன் மாம்பழம் 60 வருஷ கதையாக நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இந்த 60 வருஷத்து இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு பெருவாரியான வாக்காளர்களுக்கு சின்னத்தை தாண்டின ஒரு புரிதல் இருக்குது. இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஏரால ஒன்றும் இல்லை, உங்களுக்கு விஜய் தாவேக்கா பிடிக்காதுன்னு கூட வச்சுப்போம். நீங்கள் விஜய் சாரோட தீவிர ஃபேன் இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்கலனா கூட நாளைக்கு விசில் சின்னம்னு வந்து எலெக்ஷனுக்கு ஒரு 3 வாரம் தான் இருக்குது. நீங்கள் இதை நியூஸாக போடுவீங்களா மாட்டீங்களா உங்கள் சேனலில்? ஸோ இந்த மாதிரி மக்களை போய் சென்று சேர்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. விஜய் சாருக்கு நான் ஓட்டு போடணும், என்ன சின்னம்னு கேட்பாங்க.
எக்ஸாம்பிள் சீமான் அவர்கள் அப்படிதான் அது ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ அன்னைக்கு வந்து ஒரு மைக்கில் ஜெயிச்சாலும் இன்னைக்கு அவர் துணிஞ்சு விவசாயம் எடுக்கிறாருன்னா இந்த சோஷியல் மீடியா ஏரால வந்து வெறும் சின்னம்ன்றது முக்கியம் இல்லை, அங்கீகாரம் முக்கியம், சின்னம் ஒரு சின்னமாக இருக்கிறது முக்கியம். ஆனால் அது அவ்வளோ பெரிய வைட்டல் ரோல்லாம் கிடையாது. ஆனால் அதுவும் ஒரு ப்ளே பண்ணும். அது அவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற இது பதில் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும்னா, இத்தனை வருஷமாக இருக்கக்கூடிய 2 சின்னம் தோக்க போகுது. அது நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு புது சின்னத்தால் இத்தனை வருஷமாக இருக்கிற 2 சின்னத்தை தோக்கடிக்க முடியுமான்றது நீங்கள் பார்க்கும்போது சின்னம் நான் சொல்கிறது அவ்வளோ முக்கியம்னு என்ன மீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும்னு சொல்லுங்கள். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி ஐயா. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி ஐயா.